இப்போ நம்ம சீல் வச்சிருக்கோம் சார். பட் அதுக்கப்புறமா அந்த அந்த அவுட்லெட்டோட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அவங்க அடுத்து என்ன பண்ணணும்? அவங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்னு ஒன்று எங்களோட செக்ஷன் பிரகாரம் கொடுத்துருப்போம். எங்களோட ஆக்ட் பிரகாரம் ஒரு கடை வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆக்ட் பண்ணோம்னா, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு உங்கள் கடை மேலே வந்திருக்கு அந்த இந்த நாங்கள் வந்து எக்ஸாமின் பண்ணும்பொழுது உங்கள் கடையில் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லி நோட்டி பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் சீர் செய்துட்டு எங்கிட்ட வாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸாமின் பண்ணிவிட்டு நான் கடையை திறந்து விடுறேன் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு வந்து 15 டேஸ் டைம் கொடுப்போம். 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிவிட்டு, இன்கேஸ் நீங்கள் ஒரு வாரத்தில் கூட பண்ணிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம். சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி பழைய பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா சேஃபான இடமா இருக்கணும். எல்லா வித்து ஒரு ஆடிட்டிங் பண்ணி இதை பண்ணு அது பண்ணு எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்து அவங்க வந்து பாண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இது மாதிரி நல்லா பண்ணிட்டோம், எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இது மாதிரி எங்களுக்கு கடையை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு நம்ம கடையை திறந்து விடலாம்.